என் அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரியார் எங்கே சென்று விட்டான்? ஐயோ மகாராஜா, மந்திரியாரை அவசரத்துக்கு கூப்பிட்டீங்களா? நான் கணக்கு பாக்குறவன். கணக்கு பிள்ளை. ஆமாங்க. அவன் முதல் கோட்டை வாசல் படி இன்னொரு மந்திரி நிக்கிறான். யார் அவன்? அண்ணவனை பார்க்க வேண்டும். தந்தை நந்து கணக்கு பிள்ளை. முதல் கோட்டை, இன்னொரு இரண்டாவது கோட்டை. எப்படி எங்க வந்து மாட்டிட்டு போறாங்க? கணக்கு பிள்ளை. ஐயா மகாராஜா, என் அருகாமல் தினந்தோறும் வழக்கத்தின்படி என் அருகாமலேயே காவல் காத்து கொண்டிருப்பானே அண்ணவன் எங்க? அப்படியா? அப்படின்னா அது சீக்கிரம் ஓடி ஓடி சென்று அண்ணவனை பார்த்து வர வேண்டும். பார்த்து வரியா? ஐயா மகாராஜா, ஐயா சாமி. மந்திரியாரே, ஏண்டா கந்திரியாரே? மந்திரியாரே, ஏண்டா கந்திரியாரே? என்னடா என்னடா இங்க வருகின்றாயா? நான் வர முட்டேன். மந்திரியாரை, ஐயா மகாராஜா, கிழக்கமில்லை. என் மந்திரியை ஓடி ஓடி சென்று நான் அழைத்ததாக சொல்லி அதை சீக்கிரமா அவனை அழைத்து வா. ஏண்டா சின்ன வீட்டு மச்சான்? ஏண்டா சின்ன வீட்டு மச்சான்? இங்க என்ன ஊம்பறதுக்கு வந்தா? அதுக்கு வரலடா நானு. என்ன மகாராஜா கூமுட்டடா? அவன் கூமுட்டேன்னு எனக்கு தெரியும்டா. சரி, இப்ப என்ன சமாச்சாரமா வந்த? உன்னை மகாராஜா கூப்பிட சொன்னாரு. ஏண்டா அங்க இருந்து வந்த வேகத்துல என்ன ஏதுன்னு கேட்காம ரோடுக்கு புடிச்சிட்டு அடிக்கிறான். வர மாட்டான்னு போய் சொல்றப்ப. ஓ சரி. டேய் கணக்கு பிள்ளை, அந்த கலதி வாங்க போறான். கணக்கு பிள்ளை யாரேடா? ஏய் ஐயா மகாராஜா, மந்திரியாரே, வந்த வேகத்துல புடிச்ச குடியில அடிக்கிறியா? அவன் கூப்பிடுறதுக்கு வர முடியாதுன்னு சொல்றான். என்ன வர முடியாதுங்கறானா? ஏய் வர முடியாதுங்கறானா? வர முடியாதுன்னு சொல்றாங்க. யாரு? மகாராஜா வந்திருக்கின்றார். எந்த பதில் உரைக்காமல் அண்ணவரை நேர்முறையாக பார்க்க வேண்டும் என்று அது சீக்கிரம் சொல்லி வா. போயிட்டு வா. அவன் அடிச்ச வேகத்துல வேகமா போன பசி எடுத்துக்கிச்சு. பசியோட நான் வருவனா? மலை எங்க வீட்டுக்கு பின்னாடி பெரிய பனைமரம், அப்படியே வேரோட புடுங்கி தலைவியும் அடியும் கிள்ளி அடிச்சு விட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கிற மரத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம். சொல்லுவனா? கணக்கு பிள்ளை, அண்ணவனை சொல்ல போய் சொன்னியா? என்னடா சொன்ன வாடகை? அண்ணவன் மந்திரியாகப்பட்டவன் என்ன சொன்ன? உங்க மந்திரி அவனை பிடிச்சு ஓம்ப சொன்னாங்க. என்ன சொல்றான் அண்ணவன் இடத்தில்? ஐயோ நான் சொல்லுங்க, உங்க மந்திரி தாங்க சொன்னான். என்னன்னு சொல்றேன்? மறுபடியும் சொல்லணுமா? அது சீக்கிரம் நான் அழைத்ததாக சொல்லி அண்ணவன் வரானா? அண்ணவன் வரவில்லையா? ஐயா மகாராஜா, உங்க மந்திரி என்ன சொன்னானா? நீங்க வந்த வேகத்துல ஓடின ஓட்டத்துல ஒரே பசி எடுத்துருச்சான். பசி எடுத்தவுடன் வேறோட சொல்றது பணமரத்தை பிடிங்கி அடியும் தலைவியும் கிள்ளி போட்டு பல்லு வலிக்கிட்டு இருக்கிற நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. வேகத்துல பசி எடுத்து போச்சா? பணமரத்தை அடியோட புடிங்கி அடியோட புடிங்கி பணமரத்துல பல்லு வலிக்கிட்டு இருக்கிறானா? ஏண்டா யாராவது பணமரத்தை புடுங்கி அடி இந்த அளவு கிள்ளி போட்டுட்டு பனைமரத்துல யாராவது பல்லு வலிக்கு பாத்துருக்கிறியா? நீ பாத்தியா? வாண்ட நீ பாத்தியா? நான் பார்த்ததில்லைங்க. அப்படி ஏடா சொல்றீங்க? உன்னெல்லாம் எவன்டா கூட்டு வந்தானவா? யாரா கூட்டு வந்தாங்க? சொல்றா. அந்த வேலையை செஞ்சுட்டு போ. சொல்ல
பல்லு விளக்குனா மட்டும் போதுமா? வாய் கொப்பளிக்க வேணாம். வாய் கொப்பளிக்கணும். வீட்டுல போய் பார்த்தா அண்டாவுல குண்டாவுல எங்கேயுமே தண்ணி இல்ல. இன்னைக்கு பார்த்து எங்க ஊர்ல தெற்கால மழை பெஞ்சு வடக்கால தண்ணி போய் புளிச்சு கொட்ட தேம்ப புளிச்சு தண்ணி அங்க போய் நீருக்கு ஒரு கால் அக்கறைக்கு ஒரு கால் வச்சுக்கிட்டு காய் கழுவிக்கிட்டு மரத்துக்கு நேரம். மெதுவா தான் சொல்றானீங்க. மெதுவா சொல்லுமா? மெதுவா சொல்றேன், பொறுமையா சொல்றா. வீட்டுல வாய் கொப்பளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. என்ன சொல்லி வாய் கொப்பளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. புழுதி கொட்ட டேம்ல போய் அக்கறைக்கு ஒரு காலும் இக்கரைக்கு ஒரு காலும் வச்சுக்கிட்டு வாய் கழுவிட்டு இருக்கிறான். மரத்துக்கு நேரம் சொல்லி என்ன நான் என்ன சொல்றேன் அங்கே இல்ல. உன்னை பார்த்தா பேச்சு வருது. சரி நான் அப்படியே கிடைக்கவில்லை. ஐயா மகாராஜோ ஆண்டவன் வருகின்றானா? என்ன சொல்றான்? பல்லு விளக்குனா போதுமா? பல்லு விளக்குனா போதுமா? வாய் கொப்பளிக்கிறானாமா? எங்கடா வாய் கொப்பளிச்சிட்டு இருக்கான்? புழுதி புழுதி என்ன புழுதி கொட்டுற புழுதி கொட்டுற. ஏய் சொல்றத ஆமரிக்க வேண்டும். புழுதி கொட்டில உட்கார்றா தம்பி உட்கார்றா. அவனுக்கு திக்குது. நீ வந்தா அல்லின மில்லினோட பேசுவான். அப்படியா? சொல்றான் புழுதி கொட்டுன. வாடா இங்க. என்னடா என்ன ஊருடா வாய் கொப்பளிச்சிட்டு இருக்கா? புழுதி கொட்டை. என்ன கொட்ட? என்ன கொட்ட? ஏய் போடா போடா உட்காரு. ஏங்க வளர்ற பையனை மேல அடிக்காதீங்க, கீழ அடிங்க. அடி வாடா. இதுல தண்ணி போடுறோம். தண்ணி போடுறோம். ஏய் ஏய் கணக்கப்பிள்ளை. ஐயா அவ பல்லு விளக்கிட்டு அவங்க ஊர்ல வந்து ஒரே பஞ்சமா. ஒரே பஞ்சம். ஆமா. புழுதி கொட்டல அந்த அக்கறையில ஒரு கால் இக்கறையில ஒரு காலையா. ரெண்டு காலை ரெண்டு பக்கம் வைத்துக் கொண்டு என்ன பண்ற? கல்லு தடங்கி விட்டு உங்க மந்திரி செத்து போட்டாங்க. ஆடப்பா மந்திரி செத்துட்டானா? ஆமாங்க. டேய் என் மந்திரி செத்திருந்தா அந்த இடத்துல பாடி கிடக்கும். பாடி கிடக்கும். செத்து போன சரியா பாடி கிடக்கும். அந்த பாடிய தூக்கிட்டு வா, நான் பாக்கணும். பாடி பாக்கணும் நீ. ஆமா தூக்கிட்டு வர. தூக்கிட்டு வா போடு. ஏண்டா ஏண்டா ஏய் செத்து இருந்தாலும் பரவாயில்ல. பாடி தூக்கிட்டு சொல்றானடா. என்னால ஊர்கா போட்டு திம்மானவன். அப்படி இல்லடா. அவன் வந்து சொந்த செலவுல அடக்கம் பண்றானோ. அப்படியா? ஏண்டா பாடி தூக்குறதுக்கு வந்திருக்கீங்க? ஆமா. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் மட்டும் தான் வந்திருக்கேன். இந்த ஆள் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்திருக்கீங்க. ஆமா. ஏண்டா இதல எவன் காமாடு தூக்குறவன் எவன் தலைமாடு தூக்குறவன்? அண்ணா தூக்குறத போணும். என்னது காலம் போடு தள்ள போடு. அண்ணா டேய் அண்ணா சம்பளம் ஒரே சம்பளம் தான்டா. ஒரே சம்பளம் தான். டேய் நீங்க நல்லா ஹெவியா இருக்கீங்களான்னு என் பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு என் வெயிட் ரொம்ப வெயிட் ஓவர் வெயிட். தூக்குவீங்களான்னு நான் ஜெஸ்ட் அதெல்லாம் தூக்க முடியாது. அவங்கள நேத்து முன்ன 4 கிலோ பண்ணி இருக்கறடா. டேய் நல்லா தோல்ல வைங்கடா, நான் தொங்கி பார்க்கணும். ஏய் நல்லா பிடிச்சிக்கிட்டியோ? அப்பா நல்லா தாங்குவீங்களாடா இது? டேய் முக்கியமான சமாச்சாரம். போற வரைக்கும் எப்படி சொல்லிட்டு போறீங்க? பாடி வருது அப்படியே சொல்லிக்கிட்டே போறீங்க. ஏய் நான் தொங்கடா தொங்கடா. ஏய் நல்லா கோல் மேல அக்கால ஓடு. வந்தறானுங்க மாமச்சானுங்க பொணம் தூக்குறதுக்கு. தொங்கடா. டேய் டேய் தொங்க போறடா. தொங்கடா. ஏய் தொங்கடா. தொங்கடா. இதோ பரவ தொங்கிக்கிட்டே இருக்கறேன். அப்படியே சொல்லிக்கிட்டே போங்கடா. பாடி வருது. முன்னாடி போடா, முன்னாடி போகணும். ஏண்டா என்ன கொண்டு வர சொன்னேன்? பாடி என்னடா உன்ட்ட கொண்டு வர சொன்னேன்? ஏய் இங்க பாரு, என்ன உன்ட்ட தூக்கிட்டு வர சொன்னேன்? என்ன கேட்ட? என்னடா கேட்ட? பாடி தானே கேட்டீங்க. பாடி செத்து போன பாடி தூக்கிட்டு வாடானா. இதடா கையில என்னடா கையில? மகராஜா செத்து போன நீங்க தெளிவா சொல்லிட்டு இருந்தாங்க. டெட் பாடி தூக்கிட்டு வந்திருப்பேன். சரி பாடி கேட்டீங்க. தெளிவா தெளிவா நான் சொல்லலையா? செத்து போன டெட் பாடி தூக்கிட்டு வரானா. இது பொம்பளைங்க போடுற பூரா தூக்கிட்டு விட்டு இது என்னது? இனிமே இப்படி போவியா? போய் எடுத்து போவியா? ஏய் அப்படி இருந்தாலும் மந்திரி கூட்டு வா போய். ஓலி ஒன்னு அடிச்சுட்டானா? இல்ல முத்தம் கொடுத்தான்டா. டேய் நீ அப்படியே பின்னாடி நின்னு பாரு. ஒன்னு அடிச்ச கைய காலெல்லாம் பிஞ்சு. சரியா? பைபாஸ் ரோட்ல ஒரு காளியும் அப்படியே இங்க பெத்தராங்கி மலை கோயில்ல ஒரு காளியும் பிஞ்சு இடுறேன். இங்க பாரு. சரி அங்க போய் நின்னுட்டு கைய குடுத்துக்கிட்டு கேளு. நான் போய் பாக்குறதா? பாரு அவனா நானா பாத்துக்கறேன். பாரு மச்சான். ஓடுறங்க அப்படியே.
ஆகட்டும். ஏய், ஐயா சாமி வாடகை. ஐயா முடி என்னடா சொன்ன? எட்ரா மசுரு ஏய், மயிர் மகாராஜா வாடகை. ஐயா மயிர் மகாராஜா என்ன மகா? ஏய், மயிர் மகாராஜா சொல்ற வார்த்தைக்கு ஆ, சரியாக பதில் பேச வேண்டும். ஆட்டுங்க 4 வேதம், 4 வேதம் 6 சாஸ்திரம், 6 சாஸ்திரம் 18 புராணம். 18 புறாவ காணோம் வாடகை. என்ன காணோம்? 18 புராணம் 18 புராணம், 32 தாளம், காணோம் 64 கலை காணும், 64 கேள்விய காணோம் 64 கலை காணும், 64 கலை காணோம் 96 தத்துவம், 96 தத்துவம் 108 நிகண்ட நன்னூல். 108 நிகண்ட நன்னூல் ஏடா இழுக்கிற? நூல் 108 நிகண்ட நன்னூல். நன்னூல் ஆதி வருவோம், ஆதி வருவோம் ஆரங்க வருவோம், வருவோம். விளையாட வருவோம், வருவோம். சபா வருவோம், வருவோம். கற்றுணர்ந்த கலைவாணர்களும் ஏய், நமது தாய்மார்களும் ஏய். நமது தந்தைமார்களும் ஏய். ஏவற்ற பேர்களும். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க அம்மா அம்மா இங்க வா இங்க உட்காரு. எடை இங்க போட்டு வச்சிருக்கமா ஏய், ஐயா வர். நமது தண்ணீர் பந்தலில் சேர்ந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் யாவற்ற பேர்களும் ஏய். இந்த சபையிலே ஏய். அமர்ந்திருக்க. ஐயோ பாத்து பாரு இங்க கட்டி வச்சிருக்காங்க பாவாங்க ஏய், என்னடா நான் சொல்றேன்? என்னடா? அப்ப இது பாத்ரூம் இல்லையா ஏய், ஐயா செந்தமிழ் ஜெயராமன் செந்தமிழ் ஜெயராமன் சார்பாக ஏய். நமது தாய்மார்கள் தந்தைமார்கள் எவற்ற பேர்களும் ஏய். தண்ணீர் பந்தலில் சேர்ந்த ஏய். நமது கலைக்குழுவினர்களாக இருந்தாலும் சரி ஏய். மற்றும் உள்ள கலை ஆசிரியர் இருந்தாலும் சரி ஏய். நமது கலை குழுவின் சார்பாக ஏய். மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா நன்றியாரே. அப்படியாக இருந்தாலும் ஏய். தெருக்கூத்து கலை என்பது அழிந்து கொண்டு வருகிறது அது மட்டுமில்லை, ஏய். நம்ம அருமை அண்ணாவாக ஏய். என்ன தெரியுமா, ஏய். சேலத்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயா. கருப்பூர் வெள்ளாளப்பட்டி ஏய். 6 உயிர் நண்பன் அம்மா அருமை அண்ணன் செல்வண்ணன், அம்மா 6 உயிர் நண்பன் ஏய். அண்ணாவாக விளங்கி வரக்கூடிய ஏய். செல்வண்ணன் அப்பா. கலை நிகழ்ச்சி தெருக்கூத்துனா ஏய். எங்க இருந்தாலும் நாடக தெருக்கூத்த ஏய். எத்தனையோ செட்டுகளை அம்மா. ஒரு 100 செட்டு பக்கமா ஏய். நான் அண்ணன் வீடியோவை பார்த்துக்கிட்டே வரேன். அப்பா. ஒவ்வொரு வீடியோவை ஏய். விடியிற வரைக்கும் ஏய். அவர் 2 கை அம்மா கரங்களால் அப்பா. வீடியோவை எடுத்து எடுத்து விடிய முழுவதும் ஏய். நம்ம தெருக்கூத்து நிகழ்ச்சிய அம்மா தமிழ்நாடு முழுவதும் ஏய். ஒளிபரப்பாக ஆமாங்க. செய்து வருகின்றார். ஆமாங்க. நம்ம செல்வண்ணன் குடும்பம் ஏய். அவருடைய அக்கா தங்கை ஏய். அண்ணன் தம்பி ஏய். மாமன் மைத்துனன் ஏய். கூட்டம் கொலையாமல் ஆமாங்க. கொண்டையிப்பு வாடாமல் ஏய். சீரும் சிறப்புமாக ஏய். சீனிவாச பெருமாள் தங்க கோபுரம் அப்பா. அண்ணன் பங்கில் இருந்து ஏய். சிறப்பா வாழ வேண்டும்னு அப்பா. அந்த ஆண்டவனையே தியானம் செய்கிறேன். வாழ வேண்டும் கோடி காலம். மந்திரியாரே, ஐயா. இந்த சபையிலே ஏய். நான் வேடம் தரித்து வந்தேன் அல்லவா? நான் யார்? யாரு? என் பெயர் என்ன? என்ன? எதற்காக இந்த சபையில் வந்திருக்கின்றேன்? ஏய். அப்படி என்று தெரியுமா? அதே தெரியாம எவனும் ஊம்பறதுக்கு வேஷம் கட்டிட்டு வந்தேன் பெயர் தெரியுமான்னு கேட்டா ஏண்டா சொல்லுவியாடா? ஏய், என் பெயர் தெரியுமா? இல்லைங்க ஆ. அங்க இருந்து வந்த உடனே நான் யார் ஆ. என் பேர் ஆ. என் ஊர் ஆ. அப்படின்னு கேக்குறிய தம்பி சவுந்தரம் ஏய். இல்ல ஆ. அங்க இருந்து வந்தல்ல ஆ. வந்த உடனே நல்லா உணவு மயிர புரோட்டா தோசை இட்லின்னு தின்னியா ஆ. அப்பயாச்சும் கூப்பிட்டு தம்பி தம்பி கோமாளி ஆ. இது என்ன ஊருக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு என்ன நாடகம் ஆடுறோம் ஆ. நான் என்ன வேஷம் போடணும்னு கேட்டிருந்தீங்கன்னா அப்பயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன்ல மந்திரியாரே, ஆ? நான் என் பெயர் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஓ உங்களுடைய பெயர் நீ என்ன கேக்குற? ஏன்டா என்கிட்ட கேட்டா சொல்லி கொடுப்பங்கடா. எனக்கு தெரியாதா? ஓ தங்களுடைய ஏய். பெயர் சொல்லுவாயா என்னவாயா? இல்லைங்க சொல்லுங்க ஐயா ஏய். சொல்லுங்க ஐயா என் பெயரை சொல்லி வருகின்றேன். ஆ. ஆமதிக்க வேண்டும். யார்கிட்டங்க ஏய். ஆ. ஏய். நன்றி